வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இது பார்ட் 7 வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிஎன்டெட்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நேற்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சிவிக்ஸ் அண்ட் ஜாகிரஃபி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். மீதி உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்குது. நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கொஷின்ஸ் தான் இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கும். அதில் நீங்கள் 100 கொஷின்ஸ் பார்க்குற மாதிரி இருந்துக்கும். ஓகேங்களா? ஈஸியாக தான் இருக்கும் உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே. அண்ட் தென் நம்ம யூஜி டிஆர்பி அண்ட் காலேஜ் டிஆர்பிக்கான உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டே இருக்குது. உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 8940787647 மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு டீம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அண்ட் தென் கைட் பண்ணுவாங்க என்ன ப்ரொசீஜர் அப்படின்ட்டு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். நேற்று இதெல்லாம் பார்த்தாச்சு. மீதி கண்டினியூட்டி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிமையியல், அதாவது சிவிக்ஸ் பார்க்க போகிறோம். அலகு 1 யூனிட் 1. என்ன டாபிக், என்ன யூனிட்டோட டாபிக்னு பார்த்தா சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? செக்யூலரிசம் புரிஞ்சுக்கிறதுக்கான டாபிக். ஓகேவா? முதல் கேள்வி பாருங்கள். செக்யூலரிசம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரியில் வர எல்லா வார்த்தைகளும் கிரேக்க மொழியிலேருந்து கேட்கப்பட்டதாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய லத்தீனில் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு மேக்ஸிமம் கிரேக்கமும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் பாலிட்டிக் பொறுத்த வரைக்கும் லத்தீன் போடுங்க, ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கிரேக்கம் போடுங்க. ஓகேவா? செக்யூலரிசம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில். செக்யூலம் என்ற லத்தீன் சொல்லின் பொருள் என்ன? அப்போ செக்யூலரிசம் அப்படின்றது லத்தீன் மொழின்னு தெரிஞ்சாச்சு. அப்போ அந்த லத்தீன் மொழியில் செக்யூலம்னா என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். த ஏஜ் ஆர் த ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ், காலம் அல்லது உள் மனதின் காலம் அப்படின்றது தான் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். மூன்றாவது கேள்வி பாருங்கள். அரசு எந்த ஒரு மதத்தையும் அதிகாரப்பூர்வமாக ஆதரிக்காத நிலை என்ன? அரசு இப்போ கவர்மெண்ட் இருக்காங்க. அந்த கவர்மெண்ட்டு எந்த ஒரு மதத்தையும், எக்ஸ்பெஷலி எந்த ஒரு ரிலீஜனும் சரி, எந்த ஒரு மதத்தையுமே அதிகாரப்பூர்வமாக ஆதரிக்காத ஒரு நிலை இருக்குமா? அந்த நிலை பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மத ஆட்சியா, தியோக்ரஸியா, இல்லை சமய சார்பின்மையா, செக்யூலரிசமா, முடியாட்சியா, மொனார்கியா அல்லது கம்யூனிசமா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மதம் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. அந்த இடத்துல கம்யூனிசம் வராது. முடியாட்சினா மன்னருடைய ஆட்சி, அப்போ அதுவும் வராது. மத ஆட்சி அப்படின்றது எந்த மதத்தையும் ஆதரிக்கவில்லை அப்படின்னு மேலே கொஷினில் சொல்லியாச்சு. அப்போ என்னது? இது எலிமினேஷன் மெத்தடில் பார்த்தாவே செக்யூலரிசம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். நான்காவது கேள்வி பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் சமய சார்பற்ற செக்யூலர் என்ற சொல் எப்பொழுது சேர்க்கப்பட்டது? மிக 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 ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்திய அரசியலமைப்பு பிரியாம்பல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த முகப்புரை சமய சார்பற்ற அப்படின்ற வார்த்தையை எந்த வருஷம் சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976. ஓகேங்களா? இது நிறைய பேர் ஆன்சர்ஸ் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. டவுட் கூடமே கேட்டிருந்தீங்க. அங்கே போய் நிக்கில் நினைக்கிறேன் மேம், சார் தெரில. கோயம்புத்தூர் என்ன அப்படின்னு கேட்டிங்க. மில்லியன் சிட்டியான்னு கேட்டிங்க. ஆமாம் மேம், மில்லியன் சிட்டி தான். உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது கேள்வி பாருங்கள். எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சமய சார்பற்ற என்ற சொல் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? அப்போ 1976 வந்தாவே என்ன 42 தான். இதுக்கு ஷார்ட்கட் நிறைய பேர் தெரிஞ்சுக்கும். 4x2 6, அங்கே கனெக்ஷன் 6 அப்படின்ற மாதிரி வச்சு படிச்சிருப்போம். ஆறாவது கேள்வி பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு என்னன்னா ஆர்டிக்கல் சமய விவரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரத்தை வழங்குகிறது? நீங்கள் சிவிக்ஸ் படிக்கும் போது பேசிக்கான ஒரு ஆர்டிகல்ஸ் அட்லீஸ்ட் 50 வரைக்கும் படிச்சுக்கோங்க. அப்புறம் பிரசிடென்ட், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், அண்ட் தென் ஜுடிஷியல், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஆர்டிகல்ஸ், இது எல்லாமே ஓரலாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம், ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதே போல் ஆக்ட் பார்த்துக்கோங்க. எந்த வருஷம் எந்த ஆக்ட் போடப்பட்டது, எப்போ மாற்றப்பட்டது, யாருடைய காலத்தில் எமர்ஜென்சி ஆக்ட் வந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப பேசிக்காக பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் சிஎம் இவங்களுடைய க்ரொனாலஜிக்கல் ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மேபி ஆக்ட் மறந்துச்சுன்னா கூட இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் அப்படின்ற வார்த்தை, அதாவது ஆர்டிக்கலில் சமய விவரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரத்தை வழங்குன்றது எது அப்படின்னா பிரிவு 26. ஓகேங்களா? ஏழாவது கேள்வி. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கும் பின்பற்றுவதற்கும் மனசாட்சிப்படி செயல்படுவதற்கும் உள்ள
சுதந்திரம் எந்த பிரிவில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 25. ஓகேவா? இன்னொரு டைம் வாசிக்கிறேன். எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கும் பின்பற்றுவதற்கும் மனசாட்சிப்படி செயல்படுவதற்கும் உள்ள சுதந்திரம் எந்த பிரிவில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது? பிரிவு 25. 8வது கேள்வி, அரசு மத அடிப்படையில் எந்த குடிமகனுக்கும் வரி செலுத்தும்படி வற்புறுத்தக்கூடாது, ஓகேங்களா, என்பதை கூறும் பிரிவு 27. இந்த 25க்கும் 27க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு மதத்தை வந்துட்டு பரப்புறதுக்கோ பின்பற்றுறதுக்கோ மனசாட்சிப்படி செயல்படுறதுக்கோ உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம், உங்களுக்கான உத்தரவாதம் கொடுக்குறோம். அதுக்கு 25வது ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் மத அடிப்படையில் இந்த வந்து காசு வாங்குறது, வரி செலுத்துறது அப்படின்றது வந்துட்டு இருக்கக்கூடாது, வற்புறுத்தக்கூடாது. நீ வந்து கொடுக்குற, டொனேட் பண்ணுற, சேரிட்டிக்கு நான் கொடுக்குறேன், இல்லை இந்த கோயிலுக்கு கூட கொடுக்குறேன் அப்படின்னா, இல்லை இந்த சர்ச்சுக்கு இதை பண்ணுறேன், இல்லை இந்த மஸ்ஜித்க்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு நீங்களாக முன் வந்தால் தவறில்லை. ஆனால் நீங்கள் கட்டாயப்படுத்தி ஒரு மேண்டேட்டரியாக ஒருத்தர்கிட்ட வாங்கணும்னு நினச்சா அது தவறு. அதுக்கான பிரிவு என்ன அப்படின்னா 27. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு அடுத்த பிரிவு, அரசு நிதியுதவி பெறும் கல்வி நிறுவனங்களின் மத போதனைகள் இருக்கக்கூடாது என்று கூறும் பிரிவு 28. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இப்போ அப்படி இருக்குது, பட் இருந்தாலுமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேபி வந்துட்டு அவங்க அந்த கால ப்ரேயர்ஸ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு பஜனை ஆகட்டும், ஏதோ ஒன்று அந்த மாதிரி நடத்துவாங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு நிதியுதவி கவர்மெண்ட்டால் கொடுக்கக்கூடிய மேபி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபண்டோ அது கொடுத்து நீங்கள் அது நடத்தினா தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அது வந்து ப்ரைவேட்டைசேஷனாக இருந்தால் தப்பு இல்லை. ஓகேவா? 10வது கேள்வி, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவவும் நிர்வகிக்கவும் உரிமை அளிக்கும் பிரிவு எது? 30. ஓகேங்களா? சிறுபான்மை மைனாரிட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கல்வி நிறுவனங்களை ஃபவுண்டேஷன் பண்ணுறதுக்கும் அதான் நிர்வகிக்கவும் உரிமை அளிக்கும் பிரிவு என்ன அப்படின்னா 30. இந்தியாவில் சமய சார்பின்மை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அரசும் மதமும் தனித்தனியானவை. அரசு அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ரிலீஜன் அப்படின்றது வேறு, பாலிட்டிக்ஸ் கவர்மெண்ட் அப்படின்றது வேறு, நாங்கள் வந்து எல்லா மதத்தையுமே மதிக்கிறவங்க அப்படின்ற அதுதான் சமய சார்பின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. 12வது கேள்வி, பின் வருவனவற்றில் எது சமய சார்பற்ற நாடு அல்ல? சமயம்னா என்ன, ரிலீஜன் எது அல்லன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்களேன் அது எதுன்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான், இந்தியா, அமெரிக்கா, பாகிஸ்தான், ஃப்ரான்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் எல்லா பீப்புள்ஸுமே எல்லா லாங்குவேஜஸ் அண்ட் தென் எல்லா மொழி மக்கள் எல்லா மத மக்களுமே வாழறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பாருங்கள், இந்து இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, சீக்ஸ் இருக்காங்க, ஜெயினிசம் இருக்காங்க, சௌராஷ்டிரஸ், நிறைய மக்கள்கள் இருக்காங்க, நிறைய மொழி பேசும் மக்கள்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் அமெரிக்கா பார்த்தா நாட் ஒன்லி த ஒயிட் பீப்புள், பிளாக் பீப்புள், எல்லா பீப்புள்ஸ்லேயும் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு இங்கிலீஷ் பேசுவாங்க, இல்லை அமெரிக்கன் லாங்குவேஜஸ் எதாக இருக்கும், இல்லை மற்ற மக்கள் குடியேற்றிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மக்கள் பேசுகிற மொழிகள் இருக்கும். அங்கேயும் கிறிஸ்டானிட்டியும் இருக்குது, மற்ற சில மதங்களும் இருக்குது. ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னாலும் கிறிஸ்டானிட்டி இருக்குது அண்ட் தென் எக்ஸ்ட்ரா சில மதங்களும் இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஒரு இஸ்லாமிய குடியரசு. அங்கே என்ன கேள்வின்னு பாருங்கள், குடியரசு. ஓகேங்களா? நாடு அல்லனா பாகிஸ்தான் தான். ஓகேவா? 13வது கேள்வி, முகலாய பேரரசர் அக்பர் பின்பற்றிய மத சகிப்புத்தன்மை கொள்கை எது? இந்த கேள்வி நமக்கு பிஜிடிஆர்பியில் வந்திருந்ததா? எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, யாரை வந்து சொல்லி கொடுத்தாங்க அந்த பீஸ் ஆஃப் அப்படி அமைதி வந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முகலாய பேரரசர் அக்பர் பின்பற்றிய மத சகிப்புத்தன்மை கொள்கை என்ன அப்படின்னா சுல் இ குல் அப்படின்னு சொல்லுவாங்க, அனைவருக்கும் அமைதி. இந்த கொஸ்டின் நம்ம பிஜிடிஆர்பியில் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமிதாப் பானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. தென் அவருடைய ஆத்தர், அவருடைய எப்படி சொல்கிறது, அவருக்கு வந்துட்டு குரு ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவரையும் சொல்லியிருந்தேன். ரெண்டுமே கரெக்ட் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேர் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. அக்பரை பற்றி எப்பயுமே கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ சமய சார்பற்றல அக்பருடைய அந்த இறையாண்மை பற்றியும் சமய சார்பற்றதை பற்றியும் அந்த அவர் தொடங்கின அந்த மதத்தை பற்றியும் அதில் யார் சேர்ந்துக்கிட்டாங்க, பீர்பால் சேர்ந்துருப்பார், ஸோ அதை பற்றியுமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? 14வது கேள்வி, சர்வ தர்ம சமபாவா, அதாவது அனைத்து மதங்களுக்கும் சமம் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் மகாத்மா காந்தி அவர்கள். ஓகேங்களா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. சர்வ தர்ம சமபாவா. ஓகேங்களா? சமபாவா. ஓகேங்களா? மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது. இது என்ன அப்படின்னா,
எல்லா மதங்களும் மக்களும் வந்து சமம் அப்படின்னு சொல்லியிருப்பார். 15வது கேள்வி, சமய சார்பின்மை எதை நோக்கமாக கொண்டுள்ளதுன்னா மதங்களுக்கிடையே அமைதியும் நல்லிணக்கத்தையும் நோக்கமாக கொண்டிருக்கிறது தான் இந்த சமய சார்பின்மை. 16வது கேள்வி, மத நம்பிக்கையற்றவர்களையும் எத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சமமாக நடத்தும் கொள்கையில சமய சார்பின்மை. இப்போது மதவாதி இருப்பாங்க, இல்லை வந்துட்டு அடிப்படைவாதம் இருக்கும், சில பேர்கிட்ட வகுப்புவாதம் இருக்கும். ஏன்னா கேஸ்ட்டு நீங்கள் பிரித்து பேசுகிற சில பேர் இருப்பாங்க, இல்லை நீங்கள் இந்த மதம் பிரித்து பேசுகிற சில பேர் இருப்பாங்க. சில பேர் நீங்கள் வந்து எந்த மதமாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்ற பேர் இருப்பாங்க. சில பேர் எத்திஸ்ட், நான் எந்த இடத்தையும் நம்பலை, எந்த கடவுளையும் நம்பலை அப்படின்ற இருப்பாங்க. நீ யாராக இருந்தாலும் நான் உங்களை மதிப்பேன், ஏன்னா நீ இந்த நாட்டுக்குள்ளே இருக்க, நான் வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்ப்பேன். இந்த மதம் அந்த மதம், இந்த சாமி அந்த சாமி, இந்த சாமி வேண்டல அப்படின்லாம் எனக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் சமய சார்பின்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள் பெரியாரிசமோ இல்லைனா வந்து மதத்தை பற்றி பேசுகிறவங்களோ பேசக்கூடாது, எல்லாத்தையுமே மதிப்பாங்க அப்படின்றது தான் கொள்கை. 17வது கேள்வி, ஒரு நாட்டின் அதிகாரப்பூர்வ மதம் அதாவது ஸ்டேட் ரிலிஜியன் சொல்லுவாங்க இருந்தால் அது டேஷ் நாடு எனப்படும். ஒரு நாட்டின் அதிகாரப்பூர்வ மதம் இருந்தால் அது என்ன நாடு என்ற அதப்படும். ஓகேங்களா? செக்யூலர் ஸ்டேட், தியோக்ராட்டிக் ஸ்டேட், ஜனநாயகம், குடியரசு நாடு. ஓகேங்களா? ஸோ மத சார்புள்ள நாடு அப்படின்னு சொல்லுவாங்க, தியோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 18வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் படி இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. எதுபடி? அரசியலமைப்பின் கான்ஸ்டியூஷன் படி இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இஸ்லாம நாடோ கிறிஸ்துவ நாடோ இந்து நாடோ கிடையாது, ஒரு சமய சார்பற்ற நாடு. எந்த மக்களும் எந்த மொழி பேசக்கூடியவர்களும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் இங்கே வாழலாம், சமமாக மதிக்கப்படுவார் அப்படின்றது தான் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கா. ஓகேங்களா? அரசியலமைப்பில். 19வது கேள்வி, அரசியலமைப்பின் எந்த பகுதி அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுகிறது? பகுதி 3. ஓகேங்களா? ஸோ வந்து டியூட்டிஸ் ஆகட்டும், ரைட்ஸ் ஆகட்டும், டிபிஎஸ்பி ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாமே தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போவுமே பெரிய பெரிய விஷயம் ரொம்ப உறுத்து கவனித்து படிப்போம். நான் எப்பயுமே சொல்கிற வார்த்தை தான். ரொம்ப சின்ன விஷயத்தில் நம்ம கன்ஃபியூஷன் ஆகி கோட்டை விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? 20வது கேள்வி, சமய சார்பின்மை என்ற கருத்தை உருவாக்கிய ஆங்கிலேய தத்துவவியலாளர் யார்? ஃபிலாசபர். ஓகேங்களா? ஸோ சமய சார்பின்மை ஒரு வார்த்தை படிக்கிறோம், லத்தீன் வார்த்தைன்னு படிச்சிட்டோம், அப்படின்னா என்ன மீனிங்னு படிச்சிட்டோம். அதை உருவாக்குனவர் யாருன்னு கேட்டால் ஒரு ஆங்கிலேயர். யாருப்பா அவருன்னு கேட்டால் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை யோகி ஞாபகம் வச்சுக்கலாம். ஹோலி யோகி எதுவுமே ரெண்டுமே என்னென்னா யோகா பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோம், இல்லை ஹோலி கொண்டாடுறது. ஹோலி கொண்டாடும் போது இந்த சமயம் அந்த சமயம்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாத்து மேலேயும் நம்ம கலர் பூசுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் வந்து உங்களுக்கு ரிமெம்பரிங்க்கு தான். அடுத்த யூனிட் பாருங்கள், குடிமையியல்ல அலகு 2, மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். எனது மனித உரிமையும் ஐக்கிய நாடுகள் சபையும். முதல் கேள்வி, அனைத்து மனிதர்களுக்கும் பிறப்பிலிருந்து கிடைக்கும் அடிப்படை உரிமைகள் என்னென்னா மனித உரிமை, ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்க பிறப்பிலேருந்தே பார்ன்லேருந்தே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது கேள்வி, நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கலாம் அப்படின்றது என்னோடய கான்செப்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் படிக்கிற வேலையை பார்ப்பீங்க. ஏன்னா இன்னும் ஒரு 1-2 days தான் இருக்குது. நிறைய பேர் நாளன்னைக்கு எக்ஸாம் எழுதுகிறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? இரண்டாவது கேள்வி, மனித உரிமைகளில் உலகளாவிய பேரறிக்கை UDHR ஐக்கிய நாடுகள் சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா டிசம்பர் 10ஆம் தேதி 1948. எனது மனித உரிமைகளின் உலகளாவிய பேரறிக்கை UDHR. ஓகேங்களா? UDHR ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள். லாஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ்னு வந்துடுச்சு. யூனா யூனிவர்ஸ் மீன் பண்ணுவாங்க, இல்லை எப்படி வேணாலும் மீன் பண்ணலாம். UDHR ஃபுல் ஃபார்ம் இல்லை அப்ரிவேஷன்ஸ் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ? டிசம்பர் 10, 1948. சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? அதே மாதிரி தான், டிசம்பர் 10 தான் UDHR, இதுவும் டிசம்பர் 10 தான். அங்கே 1948 அப்படின்னு படித்தோம். நான்காவது கேள்வி, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஐக்கிய நாடுகள் சபை எப்போது நிறுவப்பட்டது? ஓகேங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், UN அப்படின்றது யுனைடெட் நேஷன் அப்படின்றது முதலாம் உலக போருக்கு அப்புறம் தொடங்கியிருப்பாங்க. அமெரிக்கா சேராமல் இருக்கும். இருப்பினுமே வந்து அது வந்துட்டு ஒரு ஃபெயிலியரில் முடியும். ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணக்கூட UNO இருக்கும் பார்த்தீங்களா? அந்த UNO பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சக்ஸஸில் வரும். இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் அமைதிக்காக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் இது 1945களில். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய பெருந்தலைகளும் பிரிட்டிஷுடைய பெருந்தலைகளும் சேர்ந்து வாஷிங்டனும் சில பேர்களும் சேர்ந்து தான் உருவாக்குவார்கள். ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு PGTRP நடத்தும் போதே 9வது 10வது யூனிட்டில் சொல்லியிருப்பேன். UNO நடத்தும் போது தனித்தனியாக டாபிக்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். வேணா ஒரு டைம் கிளாரிஃபைக்கு போய் பார்த்துக்கோங்க. ஐந்தாவது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையின்
தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுனா நியூயார்க். ஓகேங்களா? ஸோ ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் நியூயார்க்கில் இருக்குது. 6வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. யூடிஹெச்ஆர் மொத்தம் எத்தனை பிரிவுகள் உள்ளன? எத்தனை ஆர்டிகல்ஸ்னால் 30. ஓகேங்களா? அதாவது மனித உரிமைகள் உலகளாவிய பேரறிக்கையின் மொத்தம் எத்தனை பிரிவுகள்னா 30 பிரிவுகள். 7வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன? பகுதி 3. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகள். ஓகேவா? ஸோ இங்கே எப்பவுமே நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிற ஸ்டேட் என்னன்னா இதான் ஹியூமன். அது எப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரெண்டுக்குமே கன்ஃபியூஷன் தேவையில்லை. ஓகேவா? 8வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் கார்டியன் எனப்படுவது யார்? எனது இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய கார்டியன் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். இந்த கேள்வி ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் வந்துருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 9வது கேள்வி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்தியாவில் எப்போது நிறுவப்பட்டது? என்ஹெச்ஆர்சி. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷில் கூட அப்ரிவேஷன் அப்படின்ற ஒரு கிராமர் வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துப்பீங்க. 1993களில் என்ஹெச்ஆர்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10வது கேள்வி. மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் எஸ்ஹெச்ஆர்சி தலைவரை நியமிப்பவர் யார்? ஓகேங்களா? ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸோடைய அந்த ஆணையத்துறை தலைவரை யார் நியமிக்கிறாங்கன்னா கவர்னர் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே கேள்வி தெரிஞ்சிருக்கும் ஆன்சர். 11வது கேள்வி. ஐக்கிய நாடுகள் சபையின் எந்த அமைப்பு குழந்தைகள் உரிமைகளுக்காக ஐக்கிய நாடுகளில் சபைகளில் அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க குழந்தைகளுக்காக? என்ன? யுனெஸ்கோவா, யூனிசெஃபா, ஊவா, ஐஎம்எஃப்னு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூனிசெஃப் தான். ஓகேவா? ஸோ யூனிசெஃப் தான் வந்து குழந்தைகள் உரிமைகளுக்காக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐக்கிய நாடுகள் சபையுடைய அமைப்பு. ஓகேங்களா? 12வது கேள்வி. அரசியலமைப்பு தீர்வு உரிமைகள் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் எந்த பிரிவின் கீழ் வருகிறது? 32. நம்ம கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு படித்தாவே 32 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 13வது கேள்வி. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் எந்த உரிமையை அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா? ஸோ வந்து அம்பேத்கர் அவர்கள் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்னா ஒரு கான்ஸ்டியூஷன் இந்த ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு விவரிச்சிருப்பார். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புடைய தீர்வு உரிமைகளை தான் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா த ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த கேள்வி யார் சொன்னதுன்னு கேட்கலாம், எதை மீன் பண்ணி சொன்னாங்கன்னு கேட்கலாம், என்னன்னு சொன்னாங்கன்னு கேட்கலாம். ஓகேவா? 14வது கேள்வி. உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை யூடிஹெச்ஆர் வரைவதில் முக்கிய பங்காற்றியவர் யாருன்னா எலினோர் ரூஸ்வெல்ட் அவர்கள். எனது உலகளாவிய மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் உலகளாவிய அதாவது பெருசாக அதாவது யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்குமே சரி ஹியூமன் ரைட்ஸ்க்காக பேரறிக்கைகளை வரைவதில் முக்கிய பங்காற்றினர் யாருன்னா எலினோர் ரூஸ்வெல்ட் அவர்கள். யார்? எலினோர் ரூஸ்வெல்ட் அவர்கள். இந்த கேள்விக்கு எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கிறான்னா உலகத்தில் மனுஷங்க வந்து உரிமைக்கு போராடுறாங்களோ அந்த மாதிரி எலியும் வந்துட்டு போராடுதுன்னு நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? யூஜி அண்ட் பிஜிடிஆர்பி யூஜி அண்ட் காலேஜ் டிஆர்பிக்கு வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா டெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும். 1 மந்த்து தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பரில் எண்டில் வந்துட்டு லாஸ்ட் வீக்கில் எக்ஸாம் வந்துடும். அதனால் யூனிட் வைஸ் டெஸ்ட் மட்டும் 1000 கொஷின்ஸ் வைக்கிறோம். 250 மட்டுமே வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 8940787647 மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் டீமோட நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஜிடிஆர்பிலுமே யூனிட் வைஸ் டெஸ்ட்டு தனியாக போயிட்டுருக்கு. அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜனவரி மந்த் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் விருப்பம் இருக்கவங்களும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் சேம் நம்பர் தான். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? 15வது கேள்வி. பின் வருணவற்றில் ரெண்டுத்துக்குமே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 தான். ஃபுல் டெஸ்ட்டுக்கு 599. அது யூனிட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 250. ஓகேவா? 15வது கேள்வி. பின் வருவனவற்றில் எது ஐநா சபையின் அதிகாரப்பூர்வ மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், ரஷ்யன், சீனம், அரபி எல்லாமே வந்துட்டு கேள்வி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஐநா சபையோட அதிகாரப்பூர்வ மொழி அல்லன்னு கேட்டால் ஜெர்மன். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, ரஷ்யா, சீனம், அரபு எல்லாமே கூட்டல கேட்கலாம். இந்த இடத்துல வேறு எதாவது மிஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெயின் இப்போ அது மாதிரி மிஸ் பண்ணி கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்பானிஷ் ஆகட்டும், ஃப்ரெஞ்ச் ஆகட்டும், ரஷ்யன் ஆகட்டும், சீனம் ஆகட்டும், அரபு, ஆங்கிலம் எல்லாமே மொழிகள். 16வது கேள்வி. இந்தியாவில் கல்வி உரிமை ரைட் டு எஜுகேஷன் எந்த வயதினருக்கு அடிப்படை உரிமையாக்கப்பட்டுள்ளதுன்னா 6 to 14. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி. 17வது கேள்வி. அனைத்து மனிதர்களுக்கும் சுதந்திரமாக பிறக்கிறார்கள், சமமான கண்ணியம் மற்றும் உரிமைகளை கொண்டுள்ளனர் என்பது யூடிஹெச்ஆரின் எந்த பிரிவுனா பிரிவு 1.
எல்லா மக்களுமே சுதந்திரமா தான் பொறக்குறாங்க. அவங்களுக்கு வந்து சமமான கண்ணியம், உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுடிஎச்ஆர் சொல்லுது. அதாவது உலகளாவிய மனித ஆ அதாவது ஹியூமன் ரைட்ஸ் உடைய பேரறிக்கைகள்ல சொல்றாங்க பிரிவு 1ல. 18வது கேள்வி. அடிமைத்தனம் மற்றும் கட்டாய வேலைக்கு தடை விதிக்கும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு என்ன? அடிமைத்தனம் ஸ்லேவுக்கும் மேண்டேட்டரியான ஒர்க்ஸ்க்கு அதாவது இப்போ 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுல நீங்கள் 10 மணி நேரம் ஆக்குனீங்க அப்படின்னா அதுக்கான இந்திய அரசியலமைப்பு பிரிவு தடை விதிக்கும் சட்டப்பிரிவு பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 23. ஓகேங்களா? 19வது கேள்வி. ஐக்கிய நாடுகள் சபையின் மிக உயர்ந்த நிர்வாக அதிகாரி பொதுச் செயலாளர் அதாவது செக்ரட்டரியேட் சொல்லுவாங்க, இல்லை செக்ரட்டரி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐக்கிய நாடுகள் யுஎன்ஓ சபையில் மிக உயர்ந்த நிர்வாக அதிகாரியாக இருக்கிறது இந்த செக்ரட்டரி ஜெனரல் அவர்கள் தான். 20வது கேள்வி, லாஸ்ட் கேள்விக்கு வந்தாச்சு. குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு சிஆர்சி ஐநாவால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1989களில். இன்னும் ஒரு யூனிட் இருக்குது, அதையும் பார்த்துடலாங்களா? குடிமையியல் அலகு 3ல் சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள். இது ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம், வேணால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி. சாலையில் சிவப்பு விளக்கு ஒளிரும் போது ஓட்டுநர் என்ன செய்ய வேண்டும்னா நிறுத்துக்கோட்டிற்கு முன் நிறுத்த வேண்டும். ஓகேங்களா? சாலையில் மஞ்சள் விளக்கு ஒளிரும் போது என்ன செய்ய வேண்டும்னா வேகத்தை குறைத்து பாதுகாப்பாக இருந்தால் தொடரலாம் அல்லது நிறுத்த தயாராக வேண்டும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் பச்சை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். 3வது கேள்வி. பாதசாரிகள் சாலையை கடக்க பயன்படுத்த வேண்டிய இடம்னா ஜிப்ரா கிராசிங் சொல்லுவாங்க, வரிகுதிரை அப்படின்னு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் அண்ட் பிளாக்ல போட்டிருப்பாங்க, நீங்கள் அதில் தான் நீங்கள் பாத்வேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதில் நடந்துக்கலாம். 4வது கேள்வி. வாகனம் ஓட்டும் போது கைபேசி மொபைல் ஃபோன் பயன்படுத்துவது ஆபத்தானது மற்றும் சட்டவிரோதமானது. இது உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிற ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அதனால் வாசித்து காட்டிகிட்டே போயிடுறேன். 5வது கேள்வி. இரு சக்கர வாகனம் ஓட்டும்போது தலையில் அணிவது கட்டாயம் தான் ஹெல்மெட். ஓகேங்களா? 6வது கேள்வி. இந்தியாவில் ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் பெற குறைந்தபட்ச வயது எதுனா 18 வயது. கியர் அல்லது இரு சக்கர வாகனங்களுக்கு 16 வயசு இப்போ ப்ரெசென்ட்டில் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஓகேவா? 7வது கேள்வி. 4 சக்கர வாகனம் ஓட்டும் போது ஓட்டுநர் மற்றும் உடன் பயணிப்பவர் கட்டாயம் டேஷ் அணிய வேண்டும் அப்படின்னா சீட் பெல்ட், இருக்கை வார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னது இருக்கை வார், அதோட தமிழ் பெயர் இருக்கை வார், சீட் பெல்ட். ஓகேவா? ஏன்னா நீங்கள் அங்கே போய் யோசிக்கக்கூடாது சீட் பெல்ட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழில். ஓகேவா? 8வது கேள்வி. நிறுத்து ஸ்டாப் என்பதற்கான சாலை அறிகுறி எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா ஆக்டகன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஹெட்டகான் ஆக்டோகன்லாம் கேள்விப்பட்டிருப்பேன், ஹெக்ஸகான்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எண்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஆக்டகான். ஸ்டாப் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சிம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹெக்டகானுடைய அறிகுறி சிம்பிளில் தான் இருக்கும். 9வது கேள்வி. கட்டாய சாலை அறிகுறிகள் மேண்டட்டரி சைன்ஸ் பொதுவாக எந்த வடிவத்தில் இருக்கும்னா வட்ட வடிவம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 10வது கேள்வி. எச்சரிக்கை அறிகுறிகள் வார்னிங் சைன்ஸ்னால் பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ செல்ஃபோன் ஆகட்டும், டஸ்ட்பின்ஸ் எதுலையா நம்ம இப்போ பேட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் சிம்பிள் போட்டிருப்பாங்க. நீங்கள் பேட்ரிஸ் கொஞ்சம் உப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம டஸ்ட்பினில் போட்டுருங்க, டிஸ்போசல் பண்ணிடுங்கன்னு சொல்லுவோம்ல. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஆச்சரியக்குறி போட்டிருக்கோம், அப்போ முக்கோணம். இல்லை நார்மலாக பாசிட்டிவ் சைனா வட்ட வடிவம். ஓகேங்களா? ஆம்புலன்ஸ் போன்ற அவசர ஊர்திகளுக்கு வழிவிடுவது கட்டாயம். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான குற்றம். 13வது கேள்வி. பள்ளி பகுதிகளில் வாகனத்தின் வேக வரம்பு என்னென்னா குறைவாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். அதுக்கு தான் அங்கே ஒரு தடை போட்டிருப்பாங்க, அந்த வேகத்தடைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 14வது கேள்வி. யூட்டர்னோட சமந்தா படம் நினச்சிக்காதீங்க. கேள்வி. யூட்டர்ன் தடை செய்யப்பட்டதற்கான அறிகுறி இருத்தல் ஓட்டுநர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருப்பம் செய்யக்கூடாது, யூட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்டதற்கான அறிகுறின்னு தான் யூட்டர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 15வது கேள்வி, முக்கியமான கேள்வி. தேசிய நெடுஞ்சாலைகளில் வேக வரம்புகளை யார் நிர்ணயிப்பதுனா மத்திய அரசு. நல்லா பாருங்கள், தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துடுவாங்க. நீங்கள் ஒரு வாகனத்தை முந்தி செல்ல ஓவர்டேக் விரும்பினால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா வலது பக்கமாக செல்லக்கூடாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கிறீங்கனாலுமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் லெஃப்ட் சைடு நடங்க. இப்போ ஏதாவது கார் இடிச்சிச்சுன்னா கூட நீங்கள் லெஃப்ட் சைடு நடந்தால் நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்க தான் தப்புன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணணும், வலது பக்கமாக செல்ல வேண்டும். ஓகேவா? ஓவர்டேக் பண்ணால் வலது பக்கத்தில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
17வது கேள்வி, விபத்து நடந்தால் முதலில் அழைக்க வேண்டிய அவசர எண் பொதுவாக எதுவாக இருக்கும்னா, 100 காவல்துறையா இருக்கலாம், 101 தீயணைப்பா இருக்கலாம், 108 ஆம்புலன்ஸா இருக்கலாம். இன்னொன்னும் இருக்கும். நெடுஞ்சாலைக்கான ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் என்ன அப்படின்னு கீழ கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. மேபி இந்த டாபிக் ஏத்த மாரி அந்த கேள்விகளும் வரலாம். 100, 101, 108 எல்லாமே காமனா தெரியும். அந்த நெடுஞ்சாலைக்கான ஒரு எமர்ஜென்சி நம்பர் என்ன அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. 18வது கேள்வி, ரோட் சேஃப்டி வீக் எப்போது பொதுவாக அனுசரிக்கப்பட்டது? சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னா ஸ்டார்ட்டிங் நியூ இயர்ல நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நியூ இயர்ல நெறைய பேர் வந்துட்டு நெறைய ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போவாங்க. அதனால தான் வந்து சட்டம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ரோட் சேஃப்டி வீக்குன்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 19th கொஸ்டின், சாலை சந்திப்பில் இன்டர்செக்ஷன் நீங்கள் நேராக செல்லும்போது வலமிருந்து வரும் வாகனத்தில் அவர் முதலில் செல்ல வழிவிட வேண்டும். ஓகேங்களா? சாலையோட இன்டர்செக்ஷன்ல நீங்க நேரா போயிட்டுருக்கீங்க. ஆனா வலது ரைட் சைட்லேருந்து ஒருத்தர் வராங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அவங்கள முன்ன விட்டு வழி விடணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 20வது கேள்வி, கிவ் வே வழிவிடு என்பதற்கான அறிகுறி எந்த வடிவத்தில் இருக்கணும்? தலைகீழ் முக்கோணம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் எப்படி இருக்கும்? நம்ம எச்சரிக்கை வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, மேல முக்கோணமா இருக்கும். இது தலைகீழ் முக்கோணம். அது வந்துட்டு கிவ் வே அப்படின்றதுக்கான சிம்பிள். ஓகேங்களா? கன்ஃப்யூஷன் தேவையில்ல. ஆச்சரியக்குறி நடுவுல வந்து ட்ரையாங்கிள் இப்படி போட்டிருந்தாங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து அபாயக்குறின்னு அர்த்தம். கீழ எப்படின்னா தலைகீழ் இருந்துச்சுன்னா வழிவிடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பின்னு சொல்லிட்டு இருக்கேன். யுஜிடிஆர்பியோடைய ஃபுல் டெஸ்ட்டும் சரி, அண்ட் தென் யூனிட் வைஸ் டெஸ்ட்லயும் 1700 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க. அதுவும் சரி, காலேஜ் டிஆர்பிக்கானதும் சரி. யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தா 8940787647 மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க வந்து ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் தென் நான் கேட்ட 3 கேள்விகளுக்கும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு பதில் சொல்லுங்க. நான் சொல்ற மாரி 10 to 15 மெம்பர்ஸ ரிப்பீட்டடா வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் இன்டராக்ட்லாம் பண்றீங்க. எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்துட்டு நாளைக்கு நாளான்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம அதுக்குள்ள இன்னும் ஒரு வீடியோஸ் மட்டும் பார்த்துடலாம். பார்ட் 9 அண்ட் 10 மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ். வணக்கம். நன்றி.